வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் 9,700 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். பழங்குடியினரின் அதிகாரம் அளிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றில் இந்த திட்டங்கள் கவனம் செலுத்துகின்றன. இந்திய சர்வதேச திரைப்பட விழா 2025 வரும் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கோவாவில் நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், விருந்தினர்கள், இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 270க்கும் மேற்பட்ட திரைப்பட வல்லுநர்கள் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற பகவான் ஸ்ரீ பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பங்கேற்று பேசுகையில், நாட்டின் விடுதலைக்காக பழங்குடியின மக்கள் எத்தனையோ தியாகங்களை செய்துள்ளதாகவும் புதுச்சேரி அரசு பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது என்றும் கூறினார். மேலும் நரிக்குறவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தேசிய பத்திரிகையாளர் தினத்தையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஜனநாயகத்தின் 4வது தூணாக மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள் மற்றும் நலத்திட்டங்களை நேர்மையாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பத்திரிகையாளர்களின் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். எல்லை சுற்றுலாவை விரிவுபடுத்தும் நோக்கில் சிக்கிம் அரசு டோக்லாம் மற்றும் சோலா ஆகிய இடங்கள் வரும் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இந்த உயர் பாதுகாப்பு எல்லை மண்டலங்களுக்குள் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.